மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2-3 நாட்களாக ஓவரால் மார்க்கெட் இஸ் இன் புல்லிஷ் பயாஸ். அந்த சென்டிமெண்ட் லெவல் 25,000 அப்படிங்கிறத தாண்டி வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தட் இஸ் க்ளோசிங் ரேட்டு 25,114 நிஃப்டி வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போது இது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு குரூஷியல் லெவல். எஸ் பர் சார்ட் டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு ஜங்ஷன், இந்த இஎம்ஏ கிராஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்குது. இப்போது இது பிரேக் ஆச்சுன்னா 24,824, அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு 24,337ங்கிறது டேட்டா அப்படி நமக்கு கிடைக்கிறது. சரி, இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா 25,548 தாண்டி வால்யூமோட அந்த எண்ட் ஆஃப் தி டே க்ளோசிங் ஆச்சுன்னா அதுக்கு மேலே 25,600 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஒரு வாரத்தில் தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு 16-17, அதாவது செப்டம்பர் 16-17 அது அறிவிப்புகள் வெளியில் வரத்துக்கு இருக்குது. அதனுடைய அறிவிப்புகள் டோவிஷ் அண்டு நோவிஷ் கமிட்டிங்கின் அடிப்படையில் நம்மளுடைய சந்தைகளினுடைய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.